எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளின் மாலை வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் மறுபடியுமாக வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சொல்லுகிற காரியங்களை குறித்து நாங்கள் தியானிப்பதற்காக வந்திருக்கிறோம். இன்றைய நாளிலே நாங்கள் பேசியிருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நீரே எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு நீர் புரிதல்களை ஏற்படுத்தி தாரும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் என்னுடைய சோதரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். லாஸ்ட் வீக் நாம் ரெவலேஷன் சாப்டர் 18 பார்த்தோம். அதில் ஒரே ஒரு தீம் தான். ரெவலேஷன் 18 டாக்ஸ் அபவுட் ஃபால் ஆஃப் ரோம். ரோம் எப்படி கீழே விழுது, அதோடைய வீழ்ச்சியை பற்றி சாப்டர் 18 சொல்லுது. அப்போது அது கொஸ்டின் நான் உங்களுக்கு ரைஸ் பண்ணேன். என்ன ரைஸ் பண்ணேன்னா, ஏன் த சிட்டி ஆஃப் ரோம் இல்லை சிட்டி ஆஃப் இங்கே பாபிலோன் போட்டிருக்கு, எதுக்கு அந்த சிட்டி அழியிறத பற்றி பைபிளில் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லணும்? ஏன்? ஒரு சிம்பிள் கொஸ்டின் நான் உங்களை கேட்குறேன். சாப்டர் 18 ஃபுல்லாக எப்படி அந்த சிட்டியோடைய கொலாப்ஸ் இருக்க போகுது அப்படின்றத, டெஸ்ட்ரக்ஷன் இருக்க போகுதுன்றதை நம்ம பார்த்தோம். வை? எஸ்ஐ 25 ரெவலேஷனும் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியும் நம்ம பண்ணலாம். நீங்கள் எனக்கு போன வாரம் நான் உங்களுக்கு சொன்ன ரெஃபர் பண்ணேன். நான் ஐசாயா சாப்டர் 25 படிக்க சொல்லி. இந்த சிட்டி அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிட்டி ரன்ஸ் வித் ஐடியாலஜி, ரைட்டா? அப்போ நான் ஒரு கேள்வி உங்களை கேட்டேன். மார்வலஸாக இருக்கக்கூடிய விஷயம் எங்கே இருக்கு? எந்த வில்லேஜில் இருக்கா? ஒருவேளை மார்வலஸ்ன்றது பெர்ஸ்பெக்டிவ், அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தாலும், பட் மார்வலஸ் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டியில் தான் இருக்குது. ஸோ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்டேன். நீங்கள் எதை பார்த்து உங்களுக்கு மார்வலஸ் ஆனீங்க அப்படி கேட்கும்போது நிறைய பேர் நிறையா பதில் சொல்லிங்க. ஒருத்தர் என்ன எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாரு. அவர் என்ன சொன்னார், பாஸ்டர் நான் நிறைய விஷயத்த மார்வலஸ் ஆகியிருக்கேன், பட் இப்போ நான் மார்வலஸ் அட்மையர் பண்ணுறது எல்லாமே ஆண்டவருடைய விஷயங்கள் மட்டும்தான். எனக்கு ரொம்ப மார்வலஸாக இருக்கிறது இந்த ஸ்கிரிப்சர் தான் அப்படின்னு சொன்னார். பரவாயில்ல, ரைட். அதை நான் எல்லாருக்குமே சொன்னால் அது வேறு மாதிரி இருக்கும், அதனால் உங்களுக்கு நான் டெக்ஸ்ட் போட்டேன் அப்படின்னு சொன்னார். பட் மார்வலஸ் அப்போ இந்த உலகமே ஒரு விஷயத்தை அட்மையர் பண்ணுது. இந்த உலகமே ஒரு சில விஷயத்தை வியந்து போற்றுது. அந்த விஷயத்தை பார்க்குறதே நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு க்ளோரியஸான ஒரு இதாக இருக்குது. அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணால் எப்படி இருக்கும்? இப்போ 78 இல்லை எவ்வளோ தெரியல, ஆஸ்கர் அவார்ட் எவ்வளோ அவார்ட் வந்திருக்கு? ஓகே, ஏதோ ஒரு நம்பர் ஐ ஃபர்காட்டன் தட். ஸோ ஒரு 80th ஆஸ்கர் அவார்டு செரிமோனி ஃபங்க்ஷனில் ஸ்டேஜ் ஏறினா எப்படி இருக்கும்? ஜஸ்ட்டு பெருமையாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? உலகமே உங்களை என்ன பண்ணுது, பார்க்குது. நீங்கள் சொல்கிற இப்போ அந்த கையில் ஒரு அவார்டை வச்சுட்டு நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தையை அந்த உலகமே என்ன பண்ணுது? நீங்கள் என்ன லாங்குவேஜில் வேணால் பேசலாம், 5 நிமிஷம் டிரான்ஸ்லேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் என்ன பேசல, மார்வலஸ். அதைத்தான் இந்த சிட்டி அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ ஒரு ஒண்டர்ஃபுல்லான விஷயங்கள் அங்கே இருக்குது. ஆனால் இது எதை பார்த்தும் ஆண்டவருடைய பிள்ளைங்க யாரும் என்ன பண்ணலைன்னா மார்வலஸ் அடையலை. ஏன்னா நம்ம எதெல்லாம் மார்வலஸாக பார்த்தோமோ அதையெல்லாம் ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறாரு அப்படின்றத தான் போன வாரம் நம்ம இங்கே பார்த்தோம். என்னன்னா, இந்த மார்வலஸ், இந்த க்ளோரிக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது. இந்த வருஷம் விபிஎஸ்ல ஒரு பாட்டு இருக்குது, 3வது நாள் பாட்டு, பாரு பாரு கோபுரம் பாரு. அந்த பாரு பாருன்ற வார்த்தையே பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்தை அந்த மார்வலஸ் அகைன். அந்த கோபுரம் ஏன் கட்டுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் கோபுரம் கட்டுறாங்க, டவர்ஸ். இந்த டவருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஐடியா என்னன்னா, ஹவ் பவர்ஃபுல் வி ஆர் அப்படின்னு காட்டுற ஒரு ஐடியா இருக்குது. அந்த பவருக்கு பின்னாடி ஒரு ஐடியாலஜி இருக்குது. அதைத்தான் சிட்டி பார்க்குறோம். சிட்டியில் ஆண்டோட பிள்ளைங்க இல்லாமல் இல்லையா? சிட்டியில் ஆண்டோருக்கு பயப்படுறவங்க இல்லாமல் இல்லையா? சிட்டியில் நல்லவங்களே இல்லையா? அது இங்கே கேள்வி இல்லை. அந்த ஐடியாலஜி பிஹைண்ட் த சிட்டி, அதைத்தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். அந்த சிட்டியோடைய டெஸ்ட்ரக்ஷனை பற்றி போன வாரம் ஃபுல்லாக பார்த்தோம். அதை தான் நாம் எப்படி எழுதியிருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, 3 விதமான டெஸ்ட்ரக்ஷனாக பிரிச்சுக்கலாம். எக்கனாமிக், பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல். 3 விதமாக அந்த சிட்டி டோட்டலாக கொலாப்ஸ் ஆகுது. ஏன்னா இதை 3த்தையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ரைட்? இப்போ
எக்கனாமிக் கொலாப்ஸ் ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இப்போ எல்லாருக்குமே பாதிப்பு, எல்லாருக்கும் பாதிக்கப்படுவாங்களா? அப்படியா? யாரெல்லாம் இந்த சிஸ்டத்தோட அட்டாச்சாக இருக்காங்களோ டெஃபினெட்லி தே வில் சஃபர். யாரெல்லாம் இந்த சிஸ்டத்தில் அட்டாச்சா இல்லையோ அவங்க என்ன பண்ண போறது இல்லை, அவங்க சஃபர் ஆக போறது இல்லை. இதுதான் லாஜிக். ஸோ இந்த 666 அப்படின்னு சொல்றதே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடியாலஜி. ஸோ யாரெல்லாம் இந்த ஐடியாலஜியை ஃபாலோ பண்றாங்களோ அவங்க அதை மார்வலஸா, ஒண்டர்ஃபுல்லா, கிரேட்டஸ்டாக நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ லெட் தம் பி, அவ்வளோதான். யாருக்கெல்லாம் இது ஒரு பெரிய விஷயமா இல்லையோ அவங்க அதை பற்றி கவலைப்படலை. ரைட். ஸோ ரோம் விழுது 18th சாப்டர் கடைசியில் நம்ம பார்த்தோம்னா அங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அழுகுறாங்க, ரோமுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ இப்படி ஒரு மார்வலஸாக இருந்தது, ஒரு ஒண்டர்ஃபுல்லாக இருந்த ஒரு விஷயம் வந்து இப்படி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் புலம்புறாங்க, புலம்பி அழுகுறாங்க. அதை நம்ம பார்த்தோம். சரி, இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் 19. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி என்னென்னா, இது நம்மையே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. ஸோ அர்பனைசேஷன், அந்த அர்பனைசேஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேசிக் ஐடியாலஜி என்ன? நாம் எந்த விஷயத்தை எடுத்தாலும் இந்த ரெவலேஷன் பைபிள் ஸ்டடி மூலமாக நம்ம கற்றுக்கிற விஷயம் என்னென்னா அதோடைய பேசிக் ஐடியாலஜி என்ன. அந்த பேசிக் ஐடியாலஜி நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த ஐடியாலஜி வந்து கிறிஸ்துவோடைய ஐடியாலஜியோட ஒத்து போகுமா, இல்லை இந்த ஐடியாலஜி சாட்டனிக் ஐடியாலஜியா, இதை அனலைஸ் பண்ணக்கூடிய, அதைத்தான் கேட்கிறதற்கு காதுள்ளவன் ஜாக்கிரதை உள்ளவர்கள், இவங்க தான் அந்த டீம். ஸோ அனலைஸ் பண்ணி அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள நாம் என்ன பண்ணப்படுறோம், அழைக்கப்படுகிறோம். சரி, ஒரு பக்கம் ரோம் விழுந்துருச்சு. இப்போ 19th வந்து அக்கறை, அந்த பக்கம் அந்த ஷோரில் நிற்கிறாங்க. நம்ம அவங்கள பற்றி பார்த்தோம்ல. ரோம் விழும்போது இந்த பக்கம் அந்த கண்ணாடி கடல்கிட்ட இருந்து ஒரு பெரிய டீம் என்ன பண்ணுது, அதை வாட்ச் பண்ணுது. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இந்த சிம்பாலிக் லாங்குவேஜ் எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு டீம் பார்த்துக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் ரோமுடைய கொலாப்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ரைட். இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் அந்த ரெம்னன்ட் பீப்புள், சோசன், இவங்க தான் சோசன் பீப்புள். ஸோ சோசன் பீப்புள் என்ன பண்ணலைன்னு பார்த்தீங்கன்னா ரோமுடைய டெஸ்ட்ரக்ஷனால அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் என்ன பண்ணலை, ஏற்படலை. அவங்க ஃப்ரீயாக இருக்கிறாங்க, அவங்க அன்அஃபெக்டடாக இருக்கிறாங்க, ஹாப்பியாக இருக்கிறாங்க. அவங்க ஹாப்பியாக இருக்கிறதா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அங்கே பாருங்க, இவைகளுக்கு பின்பு பரலோகத்திலே திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். ஒரு பயங்கர சவுண்ட் பரலோகத்தில், ஒரே பெரிய என்னது, நம்ம ஐபிஎல் மேட்ச்சில் விக்கெட் விழுந்தாலோ இல்லை 6 போனாலோ வர ஒரு பெரிய சத்தம் பரலோகத்தில் இருக்குது. ஒரு பெரிய ஜூப்ளியன்ட் ஜாய். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் அல்லேலூயா. ரைட். இப்போ இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஷேர் பண்ணலாம். இப்போ இந்த அல்லேலூயான்ற வார்த்தை தான் இன்னைக்கு பைபிள் ஸ்டடியோடைய ஹெட்டிங்கை நம்ம கொடுத்துருக்குறோம். அதோடைய மீனிங் ஓகே, ஹலேல். ஹலல் ஹீப்ரு, ஹலல் அப்படின்னு சொன்னால் ஹீப்ருவில் பிரைஸ். ஜா, யா, ஜா கிடையாது, சாரி, யா. அது ஜான்னா வெள்ளைக்காரங்களுக்கு யா ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாதுன்றதுக்காக அவங்க யாவை என்னவா மாற்றினாங்க. எப்பவுமே நான் சொல்லுவேன், நம்ம லாங்குவேஜ் மேலே நம்ம ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்கிறது. ஹீப்ரு இஸ் எ ஈஸ்டர்ன் லாங்குவேஜ். ஸோ பார்த்தீங்கன்னா ஹீப்ருவில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா யா, ஹீப்ருவில் இருக்க எல்லா யாவையும் ஜேவை மாற்றிட்டாங்க. இப்போ நீங்கள் கண்டுபிடிங்க, எருசலேம், ஜெருசலேம், ஜான், யோவான், ஜீசஸ், யெஷுவா. ஸோ யெஷுவா அவருடைய கரெக்டான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யெஷுவா, ப்ரொனன்சியேஷன் அதுதான். இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட் டைம் ஹீப்ரு பைபிள் நாங்கள் கற்றுக்கிட்டு அதை படிக்கும்போது அப்போ எருசலாயும் அப்படி இருக்கு. அப்போ ஒரு சந்தோஷம். என்னன்னு பார்த்தா நம்ம என்னன்னு படித்தோம், எருசலேம்னு சொன்னோம். சர்ச்சுக்கு வந்த மக்கள்லாம் என்ன சொன்னாங்க, ஜெருசலேம் அப்படின்னாங்க. ஓகே, நம்மளும் ஜெருசலேம் அப்படின்னு சொல்ல நினைச்சோம். ஆனால் ஹீப்ருவில் என்னதான் அது பேர் போட்டிருக்குது, எருசலாயும் போட்டிருக்கு. அப்போ நம்ம தமிழ் லாங்குவேஜ் வந்து ஹீப்ரு லாங்குவேஜோட க்ளோஸ்லி அட்டாச்ட் அண்ட் க்ளோஸ்லி அசோசியேட்டட். உங்களுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் ஃபர்தராக நீங்கள் அது குறித்து நிறையா ஸ்டடி பண்ணலாம். ஹீப்ருவில் இருக்கக்கூடிய நிறைய வேர்ட்ஸ் வந்து தமிழில் இருக்குது, தமிழில் இருக்கிற நிறைய வேர்ட்ஸ் இதில் இருக்குது, ஹீப்ருவில் இருக்குது.
ஆல்மோஸ்ட் கிராமரும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாளம் தெரிஞ்சவங்களால ஈஸியாக என்ன பண்ண முடியுது, ஹீப்ரூ படிக்க முடியுது. ரைட், அதனால் நீங்களும் ஹீப்ரூ படிக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு 30 டேஸில் நீங்கள் ஹீப்ரூ படிச்சிடலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்கள் படிச்சிடலாம், ஒரிஜினல் லாங்குவேஜ். ஸோ ஓகே, ஸோ ஜால யா யா ரைட். அவங்களுக்கு வேறு வழி இல்லை, அவங்க ப்ரொனவுன்சியேஷனில் அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா ஜா மாற்றிட்டாங்க. ஸோ ஜெகோவா அப்படி எங்கேயுமே கிடையாது. ஜெகோவா என்னன்னு சொல்லணும் கரெக்டானது ப்ரொனன்சியேஷன்? யெகோவா 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 யாவே யெகோவா. இதுதான் வந்து ஜூஸ் வந்து இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. சரி ரைட். ஸோ பரலோகத்தில் ஒரு பெரிய சத்தம், அந்த சத்தம் என்ன சொல்லுது? அல்லேலுயா அப்படின்ற ஒரு பெரிய சத்தம் பரலோகத்தில் கேட்குது. எப்போல்லாம் நம்ம அல்லேலுயா யூஸ் பண்ணுறோம்? நிறைய நேரத்தில் இன்னைக்கு அந்த அல்லேலுயான்ற வார்த்தை காரணமே இல்லாமல் சில நேரத்தில் என்ன பண்ணிடுறோம், பயன்படுத்துகிறோம். சரி, அப்போ அந்த அல்லேலுயான்ற வார்த்தை வந்து ஒரு காரணத்தோட, ஒரு 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 உண்மையான காரணத்தோட அந்த வார்த்தையை அர்த்தத்தை உணர்ந்து என்ன பண்ணுறாங்க, சொல்லுகிறார்கள். என்னன்னா அல்லேலுயான்னு எப்போ சொல்லணும்னா ஆண்டவருக்கே வெற்றி. ஏன்னா ஆண்டவர் இப்போ ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார், எப்போவுமே ஆண்டவர் தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்கிறது தான் அல்லேலுயா. அதை தான் அங்கே போட்டிருக்குது. அங்கே ஒரு பெரிய கூட்டம் என்ன சொல்கிறாங்களாம், அல்லேலுயா, ரட்சணியம், சால்வேஷன், க்ளோரி, ஹானர், பவர் பிலாங்ஸ் டு காட். ஸோ 4 விஷயம். சால்வேஷன், ஹானர், பவர், க்ளோரி, இந்த 4 விஷயமும் கடவுளுக்கு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கு ஒரு டெம்டேஷன் இருக்குது. இந்த உலகத்தில் பெரிய பெரிய ஹீரோஸாக தன்னை காட்டிக்க விரும்புகிறவங்க எல்லாருமே இந்த 4 விஷயத்தையும் தனக்கு அவங்க காட்டுறாங்க. இந்த 4 விஷயத்தையும் யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்களாம் சாட்டானிக் ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுறவங்க. இந்த 4 விஷயமும் ஆண்டவருக்கு தான் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அதுதான் கரெக்டான ஐடியாலஜி. அவர்கள் தான் ஆண்டவருடைய வழியிலே இருக்கிறார்கள். க்ளோரி, ஹானர், பவர் அண்ட் சால்வேஷன், 4 விஷயமும் பிலாங்ஸ் டு காட். இது ஆண்டவருக்குரியது அப்படி என்று நினைக்கிறவங்கள தான், அவர்கள் தான் ஆண்டவர் பக்கம் நிற்கிறாங்க. ஆனால் மனுஷங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த க்ளோரி, இந்த பவர், இந்த ஹானரு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணுன்றது ஒரு டெம்டேஷன். இந்த டெம்டேஷன் நம்ம அவாய்ட் பண்ணி நம்ம ஜெயிக்கத்தான் அழைக்கப்படுகிறோம். அதுதான் அங்கே வந்திருக்காங்க. அடுத்து, தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் ரத்தத்திற்காக அவளிடத்தில் என்ன பண்ணாரு, பழி வாங்கினாரே என்றார்கள். ரைட், இது அகைன் ஒரு வெஞ்சன்ஸ் ஃபில்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் நமக்கு தெரியும் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் வெஞ்சன்ஸ் கிடையாது, ஒரு ரிவெஞ்ச் இல்லை. ஆனால் இது ரிவெஞ்சின்னு பார்க்காம இது எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் அந்த சிட்டியில், அந்த ஐடியாலஜியில் ஆண்டவருடைய பிள்ளைங்களால் சர்வை பண்ண முடியல. இதுக்கப்புறம் இந்த ரெம்னன்ஸ், இந்த சோசன் பீப்புள் ஃப்ரீயாக வாழ போகிறாங்க, அப்படி பார்க்கணும். இதுவரைக்கும் ஆண்டவருடைய ஐடியாலஜி இந்த உலக சிஸ்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதுவரைக்கும் இப்போ போன வாரம் நீங்கள் எல்லாரும் சர்வீஸில் பிரசங்கம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? நான் ஆந்திராவில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். சரி, இப்போ செகண்ட் லெசன் என்ன வாசிச்சாங்க? அப்போஸ்தலர், ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர் சாப்டர் 4 verses வந்து ஐ ஃபர்காட் அந்த verse. அதில் எந்த கண்டென்ட் என்ன? விசுவாசிகள் எல்லாரும் they sold out their properties and they brought everything to the church. படித்தோமே, யாராவது ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தோமா? விசுவாசிகள் எல்லாரும் அவருடைய ப்ராப்பர்ட்டியை விற்று, அவங்கவுங்களுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருந்துச்சோ அவங்கவுங்க பேரில் விற்று எடுத்துகிட்டு வந்து எங்கே கொடுத்தாங்களா? கோயிலில் கொடுத்தாங்களா? அப்புறம் கோயில் நிர்வாகம் என்ன பண்ணியிருக்குது? அதை ஷேர் பண்ணி எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுத்துருக்குது. நான் அதை ஒரு சர்ச்சில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சிரிக்கிறாங்க எல்லாரும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லையா? இது இப்போ இங்கிருந்து எங்கே ட்ராவல் பண்ணி வந்துட்டோம்? ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே திருப்பி நம்ம அங்கே போக முடியாது. அதுக்காக தான் அந்த சர்ச்சுக்கு பேர் என்ன வச்சிருக்கிறோம்? அது ஏர்லி சர்ச், நாங்கள் மாடர்ன் சர்ச். ஸோ இந்த ஐடியாலஜி இப்போ என்ன பண்ணாது? இட்ஸ் அவுடேட்டட். அது என்னது? அவுடேட்டட். ஒரு தடவை இதே மாதிரி தான் ஒருத்தர் ப்ரீச் பண்ணும்போது ஒருத்தர் சொன்னார்,
ஒட்டகமானது ஊசியோடைய காதில் நுழைஞ்சிரும், பணக்காரங்க பரலோகத்தில் நுழையிறது ரொம்ப கஷ்டம். கரெக்டாக அப்படி தானே இருக்கு? அது அதுக்கு வரல, அது உடனே அவர் சொல்லாரு, இல்லையா இது ஏன் இவர் இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டார், அவர் சொல்லிட்டு போயிட்டார், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நான் சொல்றது உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆண்டவருடைய ஐடியாலஜி இந்த உலகத்தில் எப்படி இருக்குது, ஆண்டவருடைய ஐடியாலஜி அவர் சொன்ன கருத்துக்கள்லாம் இட் லுக்ஸ் அவுடேட்டட். ஒன்று இல்லை, இது ஒத்து வராது. இப்போ இதை பற்றி ஒருத்தவங்க யாரா பேசுனாங்கன்னா என்ன சொல்லுவோம்? இது ஒத்து வராது, இது இன்னைக்கு என்ன பண்ணாது, இட் இஸ் பாசிபிள் இல்லை. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு இப்போ தான் நம்ம கேட்டோம். ஸோ ஆண்டவரால் எல்லாம் கூடும், பட் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அவர் செஞ்சிருவாரு, நம்மளால் செய்ய முடியாது. அந்த வசனம் அப்படி தான் யூஸ் ஆகுது. இது அவரால் முடியும், என்னால் முடியாது. ஸோ நாம் என்ன பண்ணுறோம், நிறைய நேரத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம். ஸோ காம்ப்ரமைஸ் பண்ணி, எனக்கும் அது இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது டெம்டேஷன், காம்ப்ரமைஸ் பண்ணி டைல்யூட் பண்ணி நாம் என்ன பண்ணுறோன்னா, இந்த எப்படியாவது பார்க்கறதுக்கு ஆண்டோட ஐடியாலஜி மாதிரி இருக்கணும், சாத்தானிக் ஐடியாலஜி மாதிரி என்ன பண்ணணும், தெரியக்கூடாது. ரைட். ஸோ இப்படி இருக்கணும், ஆனால் அப்படி இருக்கிற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, ரைட், தெரியக்கூடாது. ஸோ நம்ம அதை ஒரு பாலிஸ்ட் ஐடியாலஜியை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ரைட். ஸோ இந்த ரோம் பட்டணம் சரியிருது, இந்த ஐடியாலஜியுடைய விழுதல் கண்டிப்பாக இப்படி இருக்கவங்களை என்ன பண்ணும், டைரக்டாக அசோசியேட் ஆனவங்களும் அழ போகிறாங்க, இன்டைரக்டாக அசோசியேட் ஆனவங்களும் என்ன பண்ண போகிறாங்க, இதில் வருத்தப்பட போகிறாங்க. இதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்கிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்க இந்த கிளாஸ் மூலமாக இதை ரொம்ப ப்ராக்டிக்கலாக நம்ம புரிஞ்சிக்க அழைக்கப்படுகிறோம். ப்ராக்டிக்கல் டேர்ம்ஸில் ஆண்டவருடைய ஐடியாலஜி ஃபாலோ பண்ணவங்களுக்கு தான் அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறார்கள். ஆண்டவருடைய டீச்சிங்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும்தான் அங்கே நிற்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆதி திருச்சபையுடைய அந்த ஈத்தோஸ், அந்த வேல்யூ எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈக்குவாலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ்ன்றதை ரொம்ப ரொம்ப சீரியஸாக அந்த சர்ச் என்ன பண்ணாங்க, அதை ஃபாலோ பண்ணாங்க. ரைட். அடுத்து நம்ம பார்க்கலாம். அப்போ ஆண்டவருடைய ஊழியக்காரங்கன்னா யாரு, யாரெல்லாம் ஆண்டவருடைய ஐடியாலஜியை சீரியஸாக ஃபாலோ பண்ணாங்களோ அவங்க தான் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள். அவங்க சொல்லி அல்லேலியா என்று சொல்லி மறுபடியும் ஆர்ப்பரித்தார்கள். அப்பொழுது 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து அவங்களும் ஒரு அழில சொல்றாங்க, ஆமேன் அல்லேலியா என்று சொல்லி சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் வான சிங்காசனத்திலிருந்து கேட்டது. ரைட். அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெரும் வெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் சத்தம் உண்டாகி, அல்லேலுயா, இன்னொரு அல்லேலுயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜபாரம் பண்ணுகிறார். ஸோ காட் ரெயின்ஸ், ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்ற ஒரு. ஸோ இந்த அல்லேலுயா அப்படின்னு சொல்றது யார் சொல்றா, இந்த அல்லேலுயாவை யார் சொல்ல முடியும், இன்னைக்கு அதான் கேள்வி. சோசன் பீப்புள் மட்டும் தான் சொல்ல முடியும். அல்லேலுயாவை யார் வேணா சொல்லலாம். சில பேர் எண்ணி இன்னைக்கு பிரசங்கத்தில் இவர் மொத்தம் இவ்வளோ அல்லேலுயா சொன்னாருன்னு சொல்லுவாங்க. அந்த அல்லேலுயாவை நான் சொல்லலை, இது உண்மையான அல்லேலுயா. இந்த உண்மையான அல்லேலுயான்னு சொல்றதுன்னா ஐ எம் வித் காட், ஐ எம் டேக்கிங் த சைட் ஆஃப் காட், நான் ஆண்டவரோடு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு அஷூரன்ஸ். நான் ஆண்டோட நிற்கிறேன்னு சொல்றது வெறும் வாயில சொல்றது இல்லை, அந்த ஐடியாலஜி சீரியஸாக ஃபாலோ பண்ணுறது. அவங்க தான் சோசன் பீப்புள், அவங்க தான் ரெம்னன்ட். அவங்களுக்கு தான் நெக்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்க போகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த வெட்டிங் ஆஃப் த லேம்ப். ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணத்திற்கு அவங்களுக்கு தான் பத்திரிக்கை கொடுக்கப்படுகிறது. ரைட். இங்கே பாருங்க, நாம verse number 7, ஆட்டுக்குட்டியானருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அவருடைய வைஃப், யாருடைய வைஃப்? ஆட்டுக்குட்டியானவர்னா யாரு? ஆமா. ஸோ அவருடைய வைஃப் என்ன ரெடி ஆயிட்டாங்க. எதுக்கு? யார் வைஃப்? ரைட். ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பாலிக் லாங்குவேஜ். என்னடா அது இப்படி சொல்றாங்களே, கல்யாணமா அப்படி? நோ. ஸோ சிம்பாலிக் லாங்குவேஜ். சிம்பாலிக் லாங்குவேஜில் கல்யாணம் என்ன குறிக்கும்னு நினைக்கிறீங்க? மேரேஜுடைய சிம்பாலிக் மீனிங் என்ன? யூனியன், இணைதல்.
யூனியன். என்ன மாதிரி யூனியன்? எதுக்காக இங்க வந்து ஜானுக்கு அப்படி ஒரு இமேஜ் கொடுக்கப்படுது? எதுக்காக மேரேஜ் யூனியனை பத்தி பேசுறாங்க? அதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம பார்க்குற எல்லா யூனியன்ல த பெஸ்ட் யூனியன் எது? மேரேஜ் யூனியன். ஏன்னா அது ரொம்ப சேக்ரடானது. அதில் வந்து கம்ப்ளீட்டாக ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க? ஒருத்தருக்காக ஒருத்தர் தியாகம் பண்ணுறாங்க, ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுக்குறாங்க, ஐடியாலஜிஸ் கூட விட்டு கொடுக்குறாங்க, ஒரு புது ஐடியாலஜி என்ன பண்ணுறாங்க? ரெண்டு பேருமா சேர்ந்து உருவாக்குறாங்க. ஸோ இப்படி ஒளிவு மறைவு இல்லை, நம்பிக்கை இருக்குது, அன்பு இருக்குது, இருக்கணும் இருக்குது. ஸோ இப்படி எல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் மேரேஜ். ஓகே, நம்ம எல்லாம் ஹியூமன் பீயிங்காக இருக்கிறதுனால இது எல்லாமே இருக்குமான்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் கிளாஸஸும் இருக்கும். அது இட்ஸ் பட் தட் யூனியன் இஸ் ஹோலி. சரி, இங்கே ஆட்டுக்குட்டியோட மனைவி எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாமா? verse 8 யாராவது வாசிங்க. சுத்தமும், இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கு சுத்தத்துக்கு? கிளீன். ரைட். நெக்ஸ்ட், அவங்களுக்கு கிளீனா, அப்புறம் பிரகாசமா. ரைட். இப்போ அவங்க ஏன் அவங்களுக்கு இந்த ட்ரெஸ் கொடுக்குறாங்க? இதை பார்த்து தான் வெட்டிங்கில் கூட எல்லாரும் இந்த கலரை ட்ரெஸ் போடுறாங்க நான் நினைக்கிறேன். பிரைடுனாலே உலகம் முழுசும் ஒயிட்டு தான். ரைட். ஏன் இந்த ஒயிட் கலர்? பியூரிட்டி. ஆட்டுக்குட்டி ரத்தத்தில் துவைக்கப்பட்டிருக்கிறாங்க. ரைட். இதுக்கு முன்னாடி ரோம் சிம்பலைஸ்ட் ஒரு ஹார்லெட்டை காட்டினாங்க இல்லையா? அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? ரெட் கலர். அந்த ரெட் கலருக்கு என்ன சொன்னாங்க? ரெட் கலர் ட்ரெஸ்ல அவங்க ஒருத்தவங்க ஒரு லேடி காட்டினாங்க. இங்க ஒயிட் கலர் ட்ரெஸ்ல ஒரு லேடி வராங்க. ஸோ அந்த அந்த கலர் சிம்பலிசம் இருக்கு. பிளட். அவங்க நிறைய இரத்த கரைகளை படிச்சு நிறைய பேர் அவங்க கொண்டு இருக்காங்க. அவங்க ஐடியாலஜி இஸ் டிஃப்ரெண்ட். இங்க இவங்க ஐடியாலஜி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ திருச்சபை சோசன் கம்யூனிட்டி அவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் சுத்தமாகவும் அவங்க பியோராகவும் அவங்க மனசாட்சி, அவங்க மனசு எப்படி இருக்கோ அதே வகையில் அவங்க ட்ரெஸ்ஸும் இருக்கு. ஸோ அங்கே ஒரு தூய்மையான ஒரு தோற்றத்தை அங்கே அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கப்படுது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதி. சரி, இப்போ அந்த மேரேஜ் பற்றி நம்ம பார்க்குறோம். இந்த இமேஜ், இந்த மேரேஜ் ஆட்டுக்குட்டியானவருக்கும் லேம்ப் ஆஃப் காட்க்கும் சர்ச்சுக்கும் இடையில அந்த நடக்கிற அந்த மேரேஜோடைய முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன் அந்த மேரேஜ் நடக்கணும்? யூனியன். என்ன யூனியன் பார்த்தீங்கன்னா, நான் தமிழ் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க. விண்ணகமும் மண்ணகமும் இணைக்கப்படும். ரைட். இப்போ நம்ம ஒன்று சொல்லுவாங்க, எஸ்கேபிசம், ஸ்பிரிச்சுவல் எஸ்கேபிசம். ஒரு பாட்டு நம்ம நல்லா ஃபெமிலியராக பாடுவோம். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஸோ இவ்வுலகத்தை விட்டு நாம் அவ்வுலகத்துக்கு நம்ம போயிடுறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சில நேரத்தில் வருது. பட் இங்கே நமக்கு சொல்லப்படுகின்ற அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, நாம் எங்கேயும் எஸ்கேப் ஆகலை. விண்ணும் மண்ணும், விண்ணகம் மண்ணகம், ஹெவன் அண்ட் எர்த், இது ரெண்டும் ஜியாலஜிக்கல் ரியாலிட்டின்னு சொல்கிறத விட இது ரெண்டும் வந்து அதை தாண்டி இது ரெண்டும் ஐடியாலஜிக்கல் ரியாலிட்டிஸ். பூமி அது ஒரு தனி ஐடியாலஜி, ஹெவன் ஒரு ஐடியாலஜி. ஹெவன் அப்படின்னு சொன்னால் கடவுள் ரூல் பண்ணுற ஒரு இடம். ஹெவன் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசில் என்னெல்லாம் தோணுது? இந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ, எப்படிலாம் இருந்தால் இந்த உலகம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோமோ, அது எல்லாம் இருக்கிற இடம் எது? ஹெவன், த பிளஸட் பிளேஸ். அந்த ஹெவனும் இந்த பூமி, பூமின்னு சொல்லும்போது அது கடவுள் நல்லா தான் படைச்சாரு, பட் நாம் அதை பொல்யூட் பண்ணிட்டோம். ஸோ த பொல்யூஷன். ஸோ பொல்யூட் ஆன இந்த பூமியும் சுத்தமான ஹெவனும் ரெண்டும் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்குது. அதனால தான் ஜீசஸ் நமக்கு என்ன ப்ரேயர் பண்ண சொல்லி கொடுத்தாருன்னா, லெட் யுவர் கிங்டம் கம், ஆண்டவரே உமது அரசு வருவதாக, உமது ராஜ்யம் வருவதாக. ஸோ இங்கே ஜான் இந்த சிம்பலிசம், இந்த மேரேஜ் மூலமாக, இந்த யூனியன் மூலமாக சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
மேசியா என்ன பண்ண போறாருன்னா இந்த ஹெவனையும் இந்த எர்த்தையும் ஒன்றாக என்ன பண்ண போறாரு, இணைக்க போகிறார். இந்த ரெண்டு ஐடியாலஜியும் மெர்ஜ் ஆகுது. பூமி ஆண்டவருடைய ஐடியாலஜியை கம்ப்ளீட்டா என்ன பண்ணுது, ஏற்றுக்கொள்கிறது. அவ்வளவுதான். இதுதான் அந்த யூனியனுடைய சிம்பாலிக் அர்த்தம். இதைத்தான் ஜீசஸுடைய பர்த்ல சொல்றாங்க, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும். விண்ணும் மண்ணும் இணைகிறது. விண்ணும் மண்ணும் இணைந்த நாள் கிறிஸ்மஸ். அதே மாதிரியான இன்னொரு விஷயத்தை தான் அங்க சொல்றாங்க. ஸோ விண்ணும் மண்ணும் இணைகிற ஒரு தினம். ரைட். அப்போ பரலோகத்துக்கு நம்ம போறோமா, இல்லை பரலோகம் இங்க வருதா? ரெண்டும் இணைந்து விடுகிறது. ஸோ ரெண்டும் பரலோகம் எதுவும் நீ பிரித்து பார்க்க முடியாது, பூமின்னு எதுவும் பிரித்து பார்க்க முடியாது. ரெண்டும் எப்படி ஆயிடுது, எங்கெல்லாம் ஆண்டவர் இருக்காரோ அதெல்லாம் பரலோகம். ரைட். அப்போ இந்த பூமியும் பரலோகத்துடைய பார்ட்டாக மாறிவிடுகிறது. அதுதான் இந்த யூனியன். இதுதான் அதோடைய பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம். ஸோ எப்போ இந்த மேரேஜ் நடக்குதோ, இந்த மேரேஜுக்கு அப்புறம் இது என்னன்னு சொல்ல முடியாது, இதை பூமின்னு தனியாக சொல்ல முடியாது. இதுவும் ஆண்டவருடைய பிளேஸ் தான். அதை ஹெவன் தனியாக சொல்ல முடியாது, அதுவும் ஆண்டவருடைய பிளேஸ் தான். ரெண்டும் இணைஞ்சு ஒரு புதிய உலகத்தை என்ன பண்றாங்க, உருவாக்குறாங்க. ரைட். கண்டிப்பாக அவங்களும் இருப்பாங்க. அவங்க ஆண்டவர் எங்க இருக்காரோ அங்கதான் எல்லாமே இருக்க போகுது. நீங்க எப்படி பாக்குறீங்க பூமியை? இல்ல கடைசியா பேசிடுவோமா? ஸோ பூமி உலக, பூமி வானம் அப்படின்ற டிஸ்டிங்ஷனை உடைக்கிறார். ரெண்டும் இணைகிற நாள் தான் இந்த மேரேஜ். நான் திருப்பி நம்ம கடைசியாக டிஸ்கஷன்ல நம்ம பேசுவோம் அதை பத்தி. அடுத்தது ஃபோர்த் திங். ஆமா, வெர்ஸ் நம்பர் 11. இதெல்லாம் பார்க்கும் இல்லை உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இல்லை ஒரு நிமிஷம். 10ஆம் வசனத்துல இவ்வளோ விஷயத்தையும் பார்க்குற ஜான் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அங்கே சிறப்பாக இருக்குது. யோவான் என்ன பண்ணுறாரு, பொத்துன்னு காலில் விழுந்துட்டார். இதை சொல்லிக்கிட்டு இருந்த தூதனுடைய காலில் யோவான் விழுந்தார். அப்போ சொல்கிறாங்க, ஏன்பா நீ என் காலில் விழுற அப்படின்னு சொல்கிறான். ஏன் யோவான் காலில் விழுந்தார் தெரியுமா? இப்போ நம்ம வந்து ஒரு 5 ப்ரேயர் பாயிண்ட்ஸ் வச்சுருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இது 5 ஜப குறிப்பு நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். 5ம் ஒரே நேரத்தில் நடந்தால் எப்படி இருக்கும்? நம்மளை தாங்க முடியாது இல்லை. லைஃப்பில் சர்ப்ரைஸ், ஒரு சர்ப்ரைஸ் கிடைச்சாலே சந்தோஷம். 5 சர்ப்ரைஸ் ஒன்றா கிடைச்சா எப்படி இருக்கும்? யோவான் கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகிட்டேன். ஏன்னா அவங்க இதுக்கு தான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாங்க. அதாவது இதை எந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கணுன்றதான் முக்கியம். இதை எந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கணுன்னா, ஒரு துன்புறுகின்ற ஆண்டவரை பற்றி பேசவே கூடாது. ஆண்டவரை பற்றி பேசுறதுக்கு சுதந்திரம் இல்லாத ஒரு சர்ச் கூட்டம், சின்ன கூட்டம். அந்த கூட்டத்திற்கு ஜான் இந்த லெட்டரை என்ன பண்றாரு, எழுதுறாரு. அவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, அவங்களால இது வந்து அவங்களுடைய உச்சக்கட்ட சந்தோஷத்துக்கு அவங்க போயிடுவாங்க. ஏன்னா இதை தான் அவங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி ஒரு நாள் வரும், ஆண்டவர் வந்து இந்த ரோமை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாரு, அன்னைக்கு நாம் ஆண்டவரோடு இணைஞ்சிருப்போம் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து அவங்களுக்கு அது ஒரு ஹாப்பியஸ்ட் மெசேஜ். அதைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். சரி, இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு வெள்ளை குதிரை, அந்த வெள்ளை குதிரை மேலே ஏறி இருக்கிறாரு. உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என்னப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவர் என்ன பண்றாரா, அவருடைய ட்ரெஸ் பாருங்க, ரத்தத்திலே தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய ட்ரெஸ் பார்த்தீங்களா? அவருடைய ட்ரெஸ் வந்து அழுக்கா இருக்கு. அவருடைய ட்ரெஸ்ல வந்து ரத்த கரை இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? வெரி குட், அப்படியும் புரிஞ்சுக்கலாம். அவர் தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறார், அந்த பிளட்டாகவும் பார்க்கலாம். இல்லை ஆண்டவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணவங்களுடைய பிளட்டாகவும் பார்க்கலாம். ஸோ இந்த பிளட் சிம்பலிசம், ரெவலேஷனில் பிளட் சிம்பலிசம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இந்த பிளட் அப்படின்னு சொல்கிறது வந்து இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம பெருசாக பொதுவாக வந்து நாம் வந்து அதை ஒரு மனுஷனுடைய உயிர் அதோடு நம்ம நிறுத்திக்கிறோம். அந்த காலங்களில் ரிச்சுவல்ஸ் எல்லாமே பிளட் இல்லாமல் எந்த ரிச்சுவலும் என்ன பண்ணாது, கிடையாது. பிளட்டோட அசோசியேட் ஆனது தான் அத்தனை ரிச்சுவலும் நடந்திருக்குது. ஆமாம் ஆமாம், அந்த பிளட் அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெட்டஃபர். பைபிள்லேயும் பிளட் வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல் மெட்டஃபர். பிளட்டுக்கு உயிர் இருக்குது. பிளட் கடவுள்கிட்ட டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுது. ஆபேலுடைய பிளட் வந்து ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுது, பேசுது, கம்யூனிகேட் பண்ணுது. அதனால தான் வந்து என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் பார்க்குறீங்க, பிளட்டை என்ன பண்ணாதீங்க, அது சாப்பிடாதீங்க அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அங்கே இருக்குது நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே
அவருடைய ட்ரெஸ் ஃபுல்லாக பிளட்டாக இருக்கு. ரைட். அடுத்தது ஏன்னா அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறாரு. நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்த மாதிரி அவருடைய கண்ணெல்லாம் அக்கினி ஜுவாலை போல இருக்குது. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அநேக கிரீடங்கள் இருந்துச்சு. ஏன் இருந்துச்சு? அவருடைய தலையில் நிறைய கிரீடம் இருந்துச்சு. மிருகத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? பீஸ்ட் எப்படி இருந்துச்சு? பீஸ்ட்டுக்கு நிறைய தலை இருந்துச்சு, நிறைய தலை ஃபுல்லாக க்ரௌன்ஸ் இருந்துச்சு. இங்கே இவருக்கு ஒரு தலை தான் இருக்குது, நிறைய க்ரௌன்ஸ் இருக்கு. என்ன வித்தியாசம்? ஈ கான்கோட் எவ்ரிதிங். எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சா எதை எடுப்பாங்க? க்ரௌன் எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ அவர் தலையில் எப்படி வச்சிருந்தாரு தெரியல, இமேஜின் பண்ண முடியல. பட் ஜான் பார்த்துட்டாரு, அவர் தலையில் எப்படி இருக்குது? நிறைய கிரீடம் இருக்குது. அப்படின்னா ஆட்டுக்குட்டியானவர் எல்லா க்ரௌனையும் என்ன பண்ணிட்டாரு? ஈ கான்கோட் எவ்ரிதிங். அதை தான் நம்ம இங்கே பார்க்க அழைக்கப்படுறோம். அடுத்தது, அவருக்கே அன்றி வேறொருக்கும் தெரியாத ஒரு நாமம். ஆமாம், அந்த நேம் தான் நான் ஐடியாலஜின்னு சொன்னேன். ஸோ அவருடைய சிஸ்டம் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அவருடைய சிஸ்டத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியாது. அவருடைய ஒரு புதிய காரியத்தை அவர் செய்ய போகிறார், ஒரு நியூ திங் அவர் பண்ண போறார். அதனால தான் ஒரு நேம் எழுதப்பட்டிருக்குது. ரைட். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் வேர்ட் ஆஃப் காட். வேர்ட் ஆஃப் காட். ரைட். வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதியிலே வார்த்தை இருந்தது. அவருடைய பிகினிங், அவருடைய ஆரிஜின் வந்து இட்டர்னல். அவருக்கு வந்து பர்த்டே கிடையாது. யார் பர்த்டே கொண்டாடுவா? நார்மல் மார்டல்ஸ் தான் பர்த்டே கொண்டாடுவாங்க. இட்ஸ் நார்மல், அப்படி தானே? எல்லாருக்கும் என்ன இருக்குது? பர்த்டே இருக்குது. இருங்கம்மா, நான் சொல்றதுக்கு பதில் சொல்லுங்க. பர்த்டே இருக்குது, டெத் டே இருக்குது. பிறந்த நாள் கொண்டாடின அனைவரும் எந்த நாளையும் கொண்டாட போகிறார்கள். நாங்கள் இப்படி சொல்றாரு கூப்பிட்டு வச்சுன்னா அதுதான் உண்மை கசப்பா இருந்தாலும் அது உண்மை. இட்ஸ் ட்ரூ. யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கு என்ன டே வரப்போகுது? தைரியமா ஒருத்தர் தான் சொல்றாரு, ஐயா மட்டும் சொன்னீங்களா? ரைட். ஸோ ஆனா அவருக்கு இட்டர்னல். அவருக்கு என்ன இல்லை? இந்த கிராமத்தில் மெடிக்கல் கேம்ப் போகும்போது டாக்டருங்க கேட்பாங்கல்ல, உங்க வயசு சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க அவருக்கு வயசு, அவங்க சொல்றதா நம்பரு. அவங்க சொல்றது 30, 20ன்னு சொல்லி அசால்ட்டாக அடிச்சு போயிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்த்து நமக்கே தெரியும் அவங்க அபோவ் 60 தான் இருப்பாங்கன்ட்டு. அவங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஒரு 30 போடுங்க அப்படி சொல்லு. என்னங்க 30 போடுங்கன்னு சொல்றீங்க? ஒரு 25 எழுதுங்க அப்படி சொல்லுவாங்க. என்னன்னா அவங்களுக்கு என்ன தெரியாது? ஆக்சுவலாக அவங்க பர்த்டே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு பர்த்டே தெரியாது, அந்த நம்பர்ஸ்லாம் அவங்களுக்கு ஆக்சுவலாக தெரியாது அவங்களுக்கு. இப்போ தான் இந்த நம்பரு இதெல்லாம் வந்து இப்போ தான் நம்ம கரெக்டாக பார்த்து உள்ள பர்த் சர்டிஃபிகேட்டே வந்ததே இப்போ தானே. ரைட். அப்போ அந்த காலத்தில் மனுஷங்க அதை பற்றி என்ன பண்ணலை? கேர் பண்ணலை. பட் இப்போ தான் நாம் மெட்டிகுலஸாக இத்தனை நாள், இத்தனை டே, இத்தனை அவர், நைட்டு 12 மணிக்கு கரெக்டாக ஃபோன் அடித்து ஹாப்பி பர்த்டே அவ்வளோ சொல்லி. ரைட். ஸோ என்னென்னா இன்னைக்கு ட்ரெண்டு வேறு மாதிரி ஆகி போச்சு. ரைட். ஆனால் ஆண்டவருக்கு தேர் இஸ் நோ பிகினிங். ஆண்டவருக்கு தொடக்கம் இல்லாதவர். அவர் ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. அவர் அந்த இதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் அவருடைய நேம் என்ன இருக்குதுன்னா வேர்ட் ஆஃப் காட். அவ்வளோதான். பரலோகத்தில் இருக்கிற சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய். ஸோ அந்த ட்ரெஸ் கோட் இருக்கு பாருங்க, ஹெவன்லி ட்ரெஸ் கோட். அந்த ட்ரெஸ் கோட் சிம்பலைசஸ் ஒரு முக்கியமான விஷயம். என்ன சிம்பலைஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்க கான்ட்ராஸ்ட். எதை கான்ட்ராஸ்ட் பண்ணுறாங்கன்னா, சாப்டர் 18ல் ரோமில் அங்கே இருந்த சிட்டியில் அங்கே இருந்தவங்க போட்டுன ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா ரெட் கலர், ரத்தாம்பரம். அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் என்ன, ரோமன் ஆர்மி ஜென்ரல்ஸ் அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் போடுவாங்க, ரத்தாம்பரம் ட்ரெஸ் போடுவாங்க. நம்ம ஜீசஸ் மூவி பார்த்தா கூட பைலட் எப்படி வராரு, அப்படி ரெட் கலரில் போட்டுட்டு வருவார். அது ஒரு பட்டாடை, அது சிம்பலைசஸ் அத்தாரிட்டி, பவர். இதெல்லாம் அந்த ரெட் கலர் வந்து சிம்பலைஸ் பண்ணுது. ஸோ ரெட் கார்பெட்டா? எதுக்கு ரெட் கார்பெட் போடுறாங்க? வெல்கம்க்குலாம் கிடையாது, அது பேர் ஹானர். ரெட் கார்பெட்டை போட்டு வரவேற்பாங்க. அப்போ தான் வந்து ஒரு நாட்டிலேருந்து போகிற அஃபிஷியலை இன்னொரு நாட்டுக்கு போகணும்னா அவர் போகிறாருன்னா அவருக்கு என்ன போடணும்? ரெட் கார்பெட் போடணும். ரெட் கார்பெட் போட்டு வித் மிலிட்ரி அவங்க என்ன பண்ணணும்? அவரை வரவேற்கணும். வீரம்ன்றதை விட க்ளோரி அண்ட் ஹானர் அதை காட்டக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ரைட். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் என்ன பண்ணுச்சு? கரெக்ட். இந்த கூர்மையான பட்டயம் வாயிலிருந்து வரப்படுது அப்படின்னு சொல்றது என்னன்னா, இந்த ஐடியாலஜியே பார்த்தீங்கன்னா ஐடியாலஜி ஆஃப் வேர்ட்ஸ் தான். வார் ஆஃப் வேர்ட்ஸ்.
வார்த்தைகள் யுத்தம் தான், கருத்துகளின் யுத்தம் தான். அந்த ஆண்டருடைய வார்த்தை தான் அங்கே ஃபைட் பண்ணுது. ஸோ வேர்ட் ஆஃப் காட் தான் பவர்ஃபுல். அதுதான் நம்ம இப்போ வேர்ட் ஆஃப் காடை யாரெல்லாம் உள்வாங்கினாங்களோ அவங்களாம் இந்த ஃபைட்டில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். ரைட். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை என்ன பண்ணுறாரு? மிதிக்கிறார். அந்த வைன் ப்ரெஸ்ஸிங் நான் சொல்லுவேன், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னல, காலில் தான் மிதிப்பாங்க. ஸோ அந்த அவர் தான் என்ன பண்ணுறாரு? மிதிக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு அந்த காலத்து வீடுகளில் கிராமத்தில் அப்பா அம்மாக்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ திடீர்னு அந்த வீட்டில் இருக்க சின்ன பையனை கூப்பிட்டு செய்ய சொல்லுவாங்கல்ல, அவர் என்ன பண்ணுவார்? ரொம்ப ஈஸியாக செய்வார்ல. என்ன தாத்தா 5 தான் செஞ்சேன், நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? இந்த தேங்காய் ஏறி பறிக்கிறது அந்த மாதிரி வேகமாக ஆண்டவர் செய்ய வேண்டிய, அவங்க பிதாவானவர் செய்ய வேண்டிய வேலையை இவர் எப்படி முடிக்கிறாரு? சிறு முடிக்கிறார். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, இல்லை கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். இந்த 2 டைட்டிலும் அவருக்கு கொடுக்கப்படுது. அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய ஏன்னா இது ஜான் வந்து எக்ஸாக்டா ஒரு ரோமன் ஜெனரலை பற்றி வர்ணிச்சு அவர் அப்படியே ஜீசஸ் இருந்தால் எப்படி இருப்பார்ன்றதை மாத்துறாரு. ஒரு ரோமன் ஜெனரலுக்கு என்ன எழுதியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங் ஆஃப் கிங்ஸ். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடைமொழி என்னன்னா, எல்லா தமிழில் எப்படி சொல்லுவாங்க அதை? ராஜாதி ராஜ. ரைட். ஸோ எல்லா அது நம்ம கல்வெட்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சோழன் அப்படின்னா சோழனுக்கு முன்னாடி என்ன எழுதியிருக்கிறாங்க? ராஜாதி ராஜ, மார்கண்டேய, இந்த ஒரு என்னது, இந்த 1000 யானையை கொன்ற, 100 புலியை பிடித்த, அப்படிதான் எழுதும். ஆமாம், அப்படி எழுதணும். இன்னைக்கு ட்ரெண்ட் இன்னைக்கு மாறி போச்சு, அது இன்னைக்கு வேற மாதிரி பண்ணுறாங்க. ரைட். ஸோ அந்த க்ளோரி அண்ட் ஹானருக்கு உலக மக்கள் வந்து ரொம்ப அவங்க விருப்பப்படுறாங்க. அதுக்கு அவங்க அப்படியே அடிக்டாக இருக்கிறாங்க இல்லையா? இங்கே பார்க்குறோம். பின்பு ஒரு தூதன் சூரியனில் இருக்க கண்டேன். அவர் வானத்தின் மத்தியில் இருக்கிற சகல பறவைகளையும் பார்த்து. ஸோ 2வது விருந்து, மொத்தம் 2 விருந்து. ஃபஸ்ட்டு பேன்குட் யாருக்கு? ஃபஸ்ட்டு பேன்குட் வந்து யாரெல்லாம் ஆட்டுக்குட்டியானோட ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு விருந்து, முதல் விருந்து. 2வது விருந்து யாருக்கு? செகண்ட் பேன்குட் யாருக்கு? வானத்தில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து. இந்த 2வது வந்து ஒன்று இப்படி இப்படி வச்சுக்கலாம். ஒன்று நீங்க பேன்குட்ல பங்கு பெற்று சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம், இல்லை நீங்களே பேன்குட்ல தட்டுல நம்மளே நம்மளை பரிமாறிடுவாங்கன்றது தான் அங்க சொல்றார். பறவையெல்லாம் கூப்பிட்டு, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறியிருக்கவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர், அடிமைகள், சிறியோர், பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படி மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டான். ஸோ ஒரு மிகப்பெரிய பேன்கோட்டு, எல்லாரும் வாங்க, உங்களுக்கு விதவிதமான சாப்பாடு ரெடியாக இருக்குது. பெரியவங்க, சின்னவங்க, படித்தவங்க, படிக்காதவங்க, பவர்ஃபுல்லானவங்க, பவர்ஃபுல் குறைஞ்சவங்க, இப்படி எந்தெந்த மாதிரி நீங்கள் டேஸ்ட் பண்ணணுமோ எல்லா டிஷ்ஷும் எங்கே இருக்குது? அவைலபிளாக இருக்குது. அப்படி. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பாயிண்ட் அதில் நான் எழுதிட்டு வந்தேன், இருங்க நான் அதை சொல்கிறேன். இப்போ ஒரு விருந்துக்கு போகிறோம். ஒரு விருந்துக்கு போனால் நாம் என்ன சாப்பிடுவோம்? பொதுவாக விருந்தில் ஹையஸ்ட் என்னது? ஹையஸ்ட்டு பேன்குவெட்டில் ஹையஸ்ட்டாக என்ன இருக்கும்? ஃப்ரை இல்லைம்மா, மீட், மாமிசம், சதை, ஃப்ளஷ். இது தான் வந்து ஹையஸ்ட். இது இருந்தால் தான் அந்த பேன்குவெட் வந்து எப்படி ஆகுது? ரைட். ஸோ மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா, இப்படி ஒரு ஈகாலஜிக்கல் இதில் சொல்கிறேன், ஒரு மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளோ ஃப்ளஷ் சாப்பிடுவாங்க நினைக்கிறீங்க? அவங்க ஆளுக்கு மாறும். இதே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்திங்கன்னா இது அவங்க அதிகமாக ஃப்ளஷ் சாப்பிடுவாங்க, வெறும் ஃப்ளஷ். நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ளஷ் கம்மியாக சாப்பிடுவோம். என்ன ஃப்ளஷ்லாம் சாப்பிட்றோம்? இப்போ சிக்கனு, பீஃப் சொல்லிட்டீங்க, காடை, வாத்து, வான்கோழி, ஃபிஷ், குருவி, அதைத்தான் சொல்ல வரேன். ஸோ இது டைம் டு டேக் ரிவெஞ்ச். வாங்க உங்களை தானே இவங்கள நாள் அவங்க சாப்பிட்டாங்க இல்லை?
இது வரைக்கும் அவங்க உங்களது இல்லை. மனுஷன் வந்து அவனுடைய கன்சியூம் பவர்ல கடவுள் படைப்பை மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறான்? கன்சியூம் பண்ணியிருக்கிறான். கன்சியூம் பண்ணி இதில் இந்த நீங்கள் பீஃப் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அந்த பீஃப் இண்டஸ்ட்ரியில் நம்ம ஊரில் பீஃப் இண்டஸ்ட்ரியாக இப்போ தான் ஆகிட்டு இருக்கு. சில கண்ட்ரீஸ்லாம் பீஃப் இண்டஸ்ட்ரியில் இருக்கும். அந்த மாடு வந்து எப்படி அதை ப்ராசஸ் பண்ணுறாங்கன்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பாவம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே என்ன பண்ணப்பட்டிருக்குது? வளர்க்கப்படுது. அதுக்காக வந்து அதுக்கு கொழுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு அதோடைய உணர்வுகள், அதோடைய எமோஷன்ஸு, அதோடைய ஃபீலிங்ஸு எதுவுமே அது என்ன பண்ணாது. நம்ம சாப்பிட்ற அந்த கோழியிலேருந்து எல்லாமே அதுதான். ஆமாம், பிராய்லர்லேருந்து அதுதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் ஒரு இந்த பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்த்தோம்னா கடவுள் படைத்த படைப்பை நம்ம கேரே என்ன பண்ணலை. சாப்பிட்ற தப்புன்னு சொல்லலை. ஆனால் அதை எப்படி நம்ம கன்சியூம் பண்ணணுன்றது வந்து நம்ம ஒரு கன்சியூம் பேஸ்டு கல்ச்சரில் நம்ம எதையுமே என்ன பண்ணுறதில்ல, பார்க்கல. ரைட், சரி, இது ஒரு மீனிங். இதில் இன்னொரு மீனிங் இருக்குது. என்னென்னா கிரியேஷன் எப்போவுமே ஆண்டவர் கூட நிற்குது. ஆண்டுடைய படைப்பு எப்போவுமே ஆண்டவர் பக்கம் நிற்குது. நான் இந்த முறை விபிஎஸ்ல அகைன் லெசன் நம்பர் 7 வந்து லுக் அட் த பேர்ட்ஸ் தான் இந்த தலைப்பு. பறவையை பாருங்கள். இந்த இருக்கிற க்ரீச்சர்ஸ்லேயே எல்லாமே பியூட்டிஃபுல் தான். அதில் ரொம்ப மோஸ்ட் பியூட்டிஃபுல் க்ரீச்சர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ். ரொம்ப ரொம்ப அட்மயர் பண்ணக்கூடிய பேர்ட்ஸ். நம்ம பாண்டிச்சேரியில் நமக்கு வந்து உஸ்தேரி போனீங்கன்னா நிறைய பேர்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், காலையில் 6 o'clock போனீங்கன்னா யூ கேன் வாட்ச் செவரல் பேர்ட்ஸ். அதுக்கு வந்து பார்க்கலாம். இந்த பறவையை பார்க்கும்போது அந்த பறவை நமக்கு நிறையா லெசன்ஸ் சொல்லிக் கொடுக்கும். இந்த பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா கடவுளுடைய அந்த திட்டத்துக்கு அந்த பறவைகள் ஏற்றவனமாக அது வாழுது. அவைகள் விதைப்பதும் இல்லை, அவை அப்போ ஒருத்தர் சொன்னார், அது விதைப்பதும் இல்லைன்னு சொல்கிறதுனா அதில் நம்ம தப்பாக மீன் பண்ணக்கூடாது. அதுதான் விதைக்குது. பறவை விதைச்சதுனால தான் இவ்வளவு மரம் என்ன பண்ணியிருக்குது, வளர்ந்துருக்குது. பறவைகள் எப்போவுமே விதைக்கும். பறவைகள் தான் ஒரு காட்டையே ஏற்படுத்தும். பறவைகள் தான் இந்த கடவுளுடைய கிரியேஷன் வந்து செழிப்பாக இருக்கிறதுக்கு இந்த பேர்ட்ஸ் தான் வந்து எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். ஸோ இந்த படைப்பு, ஆனால் இந்த படைப்பை பற்றி எதை பற்றியுமே கேர் பண்ணாமல் ஆண்டுடைய படைப்பை டிஸ்டர்ப் பண்ணி ஆண்டுடைய படைப்பை அழிச்சது யார் தான்? நாம தான். ஏசாயா சாப்டர் 11ல் ஒரு பெரிய விஷன் கொடுக்குறாரு. அந்த விஷனில் எப்படி மெசியாவுடைய ரூல் இருக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படி பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அகைன் கோ எக்ஸிஸ்டன்ஸ் வித் கிரியேஷன். என்னன்னா அங்கே வந்து சிங்கமும் காளையும் பசுவும் ஒன்றா இருக்கும். சாரி, சிங்கமும் காளையும் ஒன்றா இருக்கும், பசுவும் கரடியும் ஒன்றா இருக்கும், ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றா இருக்கும், ஒரு குழந்தை வந்து அந்த பாம்பை பிடிச்சி விளையாடும். ரைட். இந்த இமேஜ் என்ன கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேஷனும் கிரியேட்டட் பீயிங்ஸும் ஹியூமன் பீயிங்ஸும் ஒன்றா கோ எக்ஸிஸ்டன்ஸில் இருக்க போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாயஸ் அக்கேஷனை பற்றி தான் பேசுது. ஆனால் மனுஷங்களாகிய நாம் என்ன பண்ணிட்டோம்னா ஃப்ளஷ் ஈட்டர்ஸாக மாறிட்டோம். இந்த ஃப்ளஷ் ஈட்டர் அப்படின்னு சொல்கிற வேர்டுக்கு பின்னாடி இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சூமிங் கல்ச்சர். நாம் என்ன பண்ணுறது, நம்முடைய கேர்லெஸ் கன்சம்ஷன்ஸ். மற்றவங்களை பற்றி நம்ம என்ன பண்ணுறதுலாம் கேர் பண்ணுறது நம்ம இல்லை. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா கடவுளுடைய படைப்பு வந்து நிறைய நேரம் டிஸ்டர்ப் ஆகிருக்கு. இப்போ தேவதூதன் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ டைம் உங்களுக்கு, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து உங்களை கேர்லெஸ்ஸாக கன்சியூம் பண்ண எல்லாரையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கன்சியூம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு ரிவர்சல் பற்றி பேசுகிறேன். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா என்ன கன்சியூம் பண்ணாலும் நம்ம என்ன செய்தாலும் அதில் நம்ம ஒரு எத்திக்ஸோட ஒரு ஈத்தோஸோட இருக்கணும். அதுதான் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் ஆண்டுடைய பிள்ளைகளாக இந்த சொசைட்டிக்கு, நம்ம சமுதாயத்துக்கு, இந்த ஈகோ சிஸ்டத்துக்கு, கடவுளுடைய கிரியேஷனுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பணி. நம்ம எதையும் அன்எத்திக்கலாக செய்ய முடியாது. ரைட், ஓகே. நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம நிறைய ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். சரி, அடுத்தது பாருங்க. அப்பொழுது வேர்ஸ் நம்பர் 20, அப்பொழுது மிருகமும் பிடிக்கப்பட்டது. ஏன்னா மிருகம் தோத்து போச்சு. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வழங்கினவர்களையும் மோசம் போக்கன கள்ள தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு என்ன பண்ணப்பட்டார்கள். இப்போ உங்களுக்கு ஸ்டோரி புரியுதா?
திருப்பி நான் உங்களை சாப்டர் 12க்கு கூட்டு போகிறேன். சாப்டர் 12ல் ஃபைட் பண்ணது யாரு? சாப்டர் 12ல் நீங்கள் திருப்பி வந்துருங்க. சாப்டர் 12ல் ஒரு லேடி இருந்தாங்களா? அந்த லேடி தான் திருச்சபை. அந்த அம்மா கிட்ட ஃபைட் பண்ணது யாரு? கரெக்ட், டிராகன். இப்போ நம்ம உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன். டிராகன் தான் ஃபைட் பண்ணான். டிராகன் என்ன பண்ணா? அந்த என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, காடோட ஃபைட் பண்ணால் தோத்தான். ஆனால் காடோக்கிட்ட தோத்ததுனால சர்ச்சோட ஆண்டவருடைய பிள்ளைங்களோட ஃபைட் பண்ணணும்னு அவன் யோசிக்கிறான். அதுக்காக அவன் தன்னுடைய 2 ரெவலேஷனை யூஸ் பண்ணான். ஒன்று பீஸ்ட், மிருகம். அந்த மிருகம் என்னெல்லாம் பண்ணுச்சு? ஒரு ஐடியாலஜி கிரியேட் பண்ணுச்சு. தன்னுடைய ஐடியாலஜியை எல்லாரும் வர்ஷிப் பண்ணணும்னு வைக்கிது. எல்லா பிஸ்னஸ் அண்ட் எக்கனாமிக்கல், சோசியல், பொலிட்டிக்கல் எல்லா ஸ்பியரையும் கண்ட்ரோல் பண்ணிச்சு. இதைத்தான் நம்ம இத்தனை சாப்டராக பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ பீஸ்ட்னா அகைன் சிம்பிள்ஸ். அதுக்காக ஒரு பீஸ்ட் வரும், கொம்பு வச்சிருக்கோம், 666 போட்டு வரும்ன்றது இல்லை. பீஸ்ட்ன்றது ஒரு ஐடியாலஜி. தட் ஐடியாலஜி பல தலைமுறைகளாக எக்ஸிஸ்ட் ஆகிட்டே இருக்குது, காலமாக எக்ஸிஸ்ட் ஆகிட்டே இருக்குது. அதோடு தான் நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாக நமக்கு ஒரு பெரிய ஃபைட் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம லைஃப் லாங் நம்ம அந்த மிருகத்தோட ஃபைட் பண்ணுறோம். மிருகத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக, அந்த ஐடியாலஜியை பூஸ்டப் பண்ணுறதுக்காக இன்னொன்று ரிலீஸ் பண்ணது. அதுதான் யாரு? கள்ள தீர்க்கதரிசி. மொத்தம் 3 பேர். ஒரு ஆன்டி ட்ரினிடேரியன் ஃபார்முலாவை பற்றி நம்ம பேசணும். ஒரு போலி திருத்துவம், ஒரு ஆன்டி ட்ரினிடேரியன் ஃபார்முலா. டிராகன், பீஸ்ட், ஃபால்ஸ் ப்ராஃபட், 3 பேர். இந்த 3ல் இப்போ 2 பேர் பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க, வேர்ஸ் நம்பர் 20. உங்களுக்கு ஸ்டோரி புரிஞ்சுதா? இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். ஸோ இந்த சாட்டானிக் ஐடியாலஜியில் சாத்தானோட ஐடியாலஜி கிரியேட் பண்ண அந்த பீஸ்டும், அந்த ஐடியாலஜியை சப்போர்ட் பண்ண அந்த கள்ள தீர்க்கதரிசியும், அவங்க சப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் எங்கே தள்ளப்பட்டாங்க? அக்கினி கடலில் தள்ளப்பட்டாங்க. ஸோ காட்ஸ் ஐடியாலஜி சாத்தானுடைய ஐடியாலஜியை என்ன பண்ணிருச்சு? ஓவர் கம் பண்ணிடுச்சு. ரைட். இது ஓவர் கம் பண்ணதுக்கப்புறம், பறவைகள்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் ஒரு தூதன் மேலே வந்தார். வர்ஸ் சாப்டர் 20. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் சாவி எடுத்துட்டு வராரு. பெரிய சங்கிலியும் தன் கையில் பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை, டிராகனை பிடிச்சி அதை 1000 வருஷம் என்ன பண்ணுறாங்க? கட்டி வைக்கிறாங்க. ஸோ டிராகனுடைய 2 உருவங்கள் எரி நெருப்பில் போடப்பட்டது. டிராகன் மட்டும் என்ன பண்ணப்பட்டது? அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டான். ஸோ டிராகன் இருக்கு, டிராகன் உயிரோடு இருக்கு. ஐடியாலஜி 2ம் போயிடுச்சு. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ரெவலேஷனை சொல்ல அப்போ சாத்தானுடைய ஐடியாலஜி ஓவர் ஆகி ஆண்டருடைய ஐடியாலஜி கோலோச்சுகிற ஒரு நாள் வரும். அந்த நாள் எது? அதைத்தான் மில்லேனியம், 1000 இயர்ஸ். ரைட். இந்த 1000 இயர்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி தான் இந்த சாப்டர் 20 ஃபுல்லாக பேசுகிறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? இங்கே வேர்ஸ் 4 ஒரு பிக்கெஸ்ட் வேர்ஸ். அது பைபிளில் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் வேர்சஸ் இந்த பைபிள். சாப்டர் 20 வேர்ஸ் 4. இது நீங்கள் படிச்சிங்கன்னா புரிஞ்சுக்கலாம். அந்த வசனம் அவ்வளோ பெரிய வசனம், ஒரு அதிகாரமே அது சைஸ் இருக்குது. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவை கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். ஸோ 2 குரூப் கிளாசிஃபிகேஷன் தான். ஒன்று, ஆண்டவருக்காக யாரெல்லாம் மிருகத்தை எதிர்த்து தங்கள் உயிரை விட்டாங்களோ. 2, மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்கள். 2 குரூப் ஆஃப் பீப்புள், 2 பேர், 2 செட் ஆஃப் பீப்புள். இவங்க 2 பேர் மட்டும்தான் அந்த 1000 இயர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம 1000 இயர்ஸ் என்னன்னு கிளியர் பண்ணிடுவோம். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் 1000 இயர்ஸ்? மில்லேனியம். இந்த மில்லேனியம் அப்படின்னு சொல்றது ஒரு ஜூவிஷ் கான்செப்ட். யூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மொத்தம் ஆண்டவர் 7 நாளில் இந்த படைப்பு நடக்குது. அதில் 6 நாளில் படைச்சிட்டு 7ஆம் நாள் என்ன பண்ணுறாரு? ஓய்வு எடுக்கிறார். ஒவ்வொரு 1 day is 1000. ஒரு நாள்ன்றது ஆண்டவருடைய பார்வையில் ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் 1000 இயர்ஸ் அப்படின்றது அவங்களுடைய கால்குலேஷன். அப்போனா
6000 இயர்ஸ் இந்த உலகத்துடைய ஹிஸ்டரி எத்தனை வருஷம் ஆயிருக்கு இது வரைக்கும்? 6000 வருஷம் ஆயிருக்கு. ஸோ இனி கூடிய சீக்கிரத்தில் எண்டு வரும். அதுக்கப்புறம் 1000 இயர்ஸ் சொல்லும். இந்த கால்குலேஷனில் தான் நம்ம எங்கே வந்து நின்னாங்க நம்ம ஆளுங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். லிட்ரலாக எடுத்துக்கலாமா, சிம்பாலிக்காக எடுத்துக்கணுமா? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? ரைட். அதில் நீங்கள் முதல்ல இந்த நம்பர்ஸ் எப்படி 7 விளக்கு, 7 குத்து விளக்கு, 7 கிண்ணங்கள், 1,40,000 பேர், 24 மூப்பர்கள், 12 இவங்க கோத்திரங்கள், இப்படிலாம் சொல்லும்போது ரெவலேஷன் ஒரு அதை பார்த்தீங்கன்னா அதை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் ஃபில்ட் வித் நம்பர்ஸ், சிம்பலிசம். அந்த சிம்பலிசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது சிம்பலிசத்தை புரிஞ்சுக்கணுமே தவிர, அதாவது அலகோரிக்கல் அண்ட் லிட்ரலா அதை எடுக்காம அதில் சொல்லப்பட்டிருக்கிற அலகோரிக்கல் லாங்குவேஜ், சிம்பாலிக் லாங்குவேஜ், அதை தான் நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். ஸோ அந்த சிம்பாலிக் லாங்குவேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, இப்போ டினாமினேஷன்ஸ் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி வரும்போது, ப்ராட்டஸ்டன்ட்ஸ் அண்ட் கேத்தலிக்ஸ் அவங்க 2 பேரும் என்ன புரிதல் கொண்டு வராங்க, வேற சில இண்டிபெண்ட் டினாமினேஷன்ஸ் அவங்களுடைய புரிதல்கள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது யாருக்கிட்டையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. இது குறித்து நிறையா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இதோட சேர்ந்து வருகின்ற இன்னொரு புரிதல் தான் ராப்சர், ரகசிய எடுத்துக்கொள்ளப்படுதல். இவங்க யார் எடுத்துக்கொள்ளப்படுவானா, ஆல்ரெடி மார்டையரா ஆனவங்க அங்கே கூட இருக்கிறாங்க. மார்டையரா ஆகாதவங்க சஃபரிங்கில் இருக்கவங்க என்ன பண்ணப்படுவாங்க, எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இன்னும் வரல இல்லையா? ஏன்னா அவங்க 2 பேர் தான் பனிஷ் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. தம்பி எங்கே இருக்காரு, அவர் சிறையில் இருக்கிறாரு, அவர் அதுலேருந்து இப்போ எஸ்கேப் ஆவார். ஸோ அதனால் அந்த கான்செப்ட் ரைட். இப்போ நம்ம மில்லேனியம் அப்படின்றத சிம்பாலிக் லாங்குவேஜில் நம்ம புரிஞ்சுக்கணுன்றது தான் கேத்தலிக் அண்ட் ப்ராட்டஸ்டன்ட்டுடைய மெயின் கால். லூத்தர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மில்லேனியம் பேசுகிறத வந்து லூத்தர் ஒத்துக்கவே இல்லை. லூத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இதை வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது, இது கடவுளுடைய ஐடியாலஜி ஜெயிக்குது, ஆண்டவருடைய ரூலுக்கு நேராக மக்கள் எல்லாம் வராங்க, இது ஒரு பாசிட்டிவ் சைனாக பார்க்கணுமே தவிர இதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாதுன்றது அவருடைய ஸ்ட்ராங் வியூ. பட் அதுக்கு ஆனபாப்டிஸ்ட் மற்ற டினாமினேஷன்ஸ்லாம் அதுக்கு அப்போஸ் பண்ணி மில்லேனியம்ன்றது ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் அது நடக்கும், அது நடக்கும்போது நாங்கள் அதில் பாட்டாக இருப்போம் அப்படின்ற ஒரு பிலீஃப் சிஸ்டத்துக்குள்ளே நிறைய சர்ச்சஸ் இருக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம பைபிள் ஸ்டடியில் நான் என்ன சொல்ல வரேன்றதை சொல்லிட்டு தான் கிளியராக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, சிம்பாலிக்காக அதை புரிஞ்சுக்கிட்டு அதோடைய மீனிங்கை மட்டும் நம்ம உள்வாங்கிறது அது நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. ஆனால் உங்கள் மேலே நான் அந்த கருத்தை திணிக்கலை. எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் அப் டு யூ நவ். சரி, இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, ப்ரீ மில்லேனியம், போஸ்ட் மில்லேனியம், எமில்லேனியம், 3-4 வெரைட்டிஸாக நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரீ மில்லேனியம் பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது கண்டிப்பாக லிட்ரலாக ஜீசஸ் கிரைஸ்ட் வருவார், அவருடைய ரூலில் நம்ம எல்லாரும் இருப்போன்றது அது அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங். போஸ்ட் மில்லேனியம் அப்படின்னு இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோல்டன் எரா நாம இருப்போம், இந்த எரா முடிஞ்ச உடனே தான் கிரைஸ்ட் வருவாருன்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. எமில்லேனியம் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டைம். அதாவது என்ன ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா, முதல் வருகை முடிஞ்சு போச்சு, 2வது வருகை நடக்க போகுது, இது 2த்துக்கும் நடுவில் 2வது வருகைக்கு முன்னாடி ஒரு டுவர்ட்ஸ் ஆண்டர் நோக்கி போகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் மக்கள் மத்தியில் வரலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ரைட். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வியூவில் மாறுறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். என்னன்னா, சாத்தானுடைய ஐடியாலஜி ஒரு நாள் கண்டிப்பாக தோற்று போகும். சாத்தானுடைய வியூ பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணவங்க ஒரு நாள் அதுக்காக கஷ்டப்படுவார்கள். என்னைக்கும் இந்த உலகத்துடைய அதிகாரம் ஜெயித்து கொண்டே இருக்காது. ஒரு நாள் ஆண்டவருடைய ஐடியாலஜி, ஆண்டவருடைய டீச்சிங், இந்த காஸ்பல் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி பெறும். அந்த நாள் தான் நம்முடைய கோல்டன் ஏஜ்னு சொல்லலாம், மில்லேனியம் சொல்லலாம், அது என்ன வேணால் சொல்லலாம். அதுக்காக வேலை செய்வதற்காகத்தான் நாம் அழைக்கப்படுகிறோம். அதுதான் கிங்டம் ஆஃப் காட். ஒரு நாள் ஆண்டவருடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் என்ன பண்ணப்படும். ஆனால் அதில் ஒரு பாசிட்டிவ் விஷயம் இருக்கு. இந்த மில்லேனியம் எங்க நடக்குது? பூமியில தான் நடக்குது. ரைட். ஸோ அந்த மில்லேனியம் நடக்கிற வரைக்கும்
அப்போ மில்லேனியம் நடக்கும்னா இந்த பூமிக்கு ஒரு ஹோப் இருக்கு இல்லையா? நம்ம சொல்ற காஸ்பலுக்கு ஒரு ஹோப் இருக்கு இல்லையா? இந்த சர்ச்சுக்கு ஒரு ஹோப் இருக்கு இல்லையா? ஏன்னா இந்த மில்லேனியம் இந்த உலகத்தில் எடுத்து நடத்த போறது யாரு? சர்ச். அதான் ஹோப். ஆனா அந்த சர்ச்சில் நாம் பாட்டா இருக்க போறோம்ன்றது கொஸ்டின். ஒரு நாள் வரும், ஒரு நாள் கட்டடம் கட்டும் சிற்பிகள் நாம்ன்ற பாட்டு இல்ல தேவைப்படாது. ஏன்னா அன்னைக்கு நம்ம கட்டிட்டு முடிச்சிருப்போம். ஒரு நாள் நம்ம நம்முடைய பிரேயர்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணப்பட்டிருக்கும். we shall overcome someday ன்னு சொல்றோம்ல, அந்த சம்டே அது என்னன்னு தெரியாது. அந்த நாள் வரும், ஒரு நாள் வரும். ஒரு நாள் தீய சக்திக்கு முடிவு கட்டப்படும், ஒரு நாள் அநீதி ஒளியும், ஒரு நாள் ஜஸ்டிஸ் வில் ப்ரிவைல். அந்த ஹோப் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் முக்கியம். அது என்னைக்கு டேட் கிடைச்ச, செவ்வாய்க்கிழமை, திங்கக்கிழமை, மண்டே, 2050, 2060, 2070, நோ, வி டோன்ட் நோ. பட் ஒரு நாள் உங்களுக்கான விடிவு என்ன பண்ணும்? நீங்க மார்ட்டின் லூத்தர் கிங்கோடைய இந்த ஃபேமஸ் ஸ்பீச் படிச்சிருக்கீங்களா? மார்ட்டின் லூத்தர் கிங்கோடைய ஃபேமஸ் ஸ்பீச் முடிஞ்சா நீங்க அதை படிங்க. அவர் ஒரு பாஸ்டர். அப்போ அவர் 60s 67 மேபி அவர் சொல்றாருல, அவர் சொன்னார் ஒரு நாள் வரும் இல்லை, அது என்ன, அது எப்படி ஆரம்பிப்பாரு? நான் மறந்து, ஐ ஹாவ் அ ட்ரீம். ரைட், ஐ ஹாவ் அ ட்ரீம். எனக்கு ஒரு கனவு இருக்கு. ஒரு நாள் வரும், ஒரு கருப்பா இருக்கிறவரும் ஒரு வெள்ளையா இருக்கிறவரும் ஒரு ஹோட்டலில் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. ஒரு கருப்பா இருக்கிறவரும் ஒரு வெள்ளையா இருக்கிறவங்களும் ஒரே ஸ்கூல்ல ஒன்றா போவாங்க. ஒரு கருப்பா இருக்கிறவரும் ஒரு வெள்ளையா இருக்கிறவரும் ஒரே பஸ்ல ஒன்றா டிராவல் பண்ணுவாங்க. ஒரு கருப்பா இருக்கிறவரும் ஒரு வெள்ளையா இருக்கிறவரும் ஒரே சர்ச்சில் ஒரே பியூவில் ஒன்றா உட்காந்து ஆண்டவர் சர்வீஸ் பண்ணுவாங்க. சிம்பிளாக தான் பேசியிருப்பார். ஆனால் அவர் சொன்ன ஸ்பீச் பவர்ஃபுல் ஸ்பீச். இப்போ ஒரு 55 இயர்ஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ஒரு 50%, ஒரு 70% ரேசிசம் அப்படின்ற ஒரு விஷயத்திலிருந்து வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களாம் சொல்லணும், வெளியில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கவங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு. அதெல்லாம் நடக்கலாம், பட் கிராஸ் ரூட் லெவலில் எப்படி இருக்குதுன்றது வந்து இட்ஸ் கொஸ்டினபிள். ஏன்னா நம்ம இந்த ரேசிசம் அண்ட் காஸ்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பார்ப்பதற்கு தெரியாது, பார்க்கறதுக்கு தெரிகிற லெவல்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். இப்போ எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் சிஸ்டம் இப்போ எப்படி இருக்கு? கண்களால் பார்க்க முடியாது, காதால் கேட்க முடியாது, செயல்பாடுகள் என்ன பண்ணப்படும்? காட்டப்படும். அதுதான் இன்னைக்கு காஸ்ட் சிஸ்டத்துடைய சர்வைவல். அதே தான் ரேஸ் சிஸ்டமும். ரேஸும் வந்து கண்ணால் தெரியாது, காதால் கேட்க முடியாது. ஆனால் ரேஸ் வந்து என்ன பண்ணப்படும்? ஃபீல் பண்ணப்படும். அது யார், அதை பாதிக்கப்படுறவங்களால அதை என்ன பண்ண முடியும்? அதை வந்து உணர முடியும். ஸோ காடுடைய சிஸ்டம், ஆண்டருடைய ரூல். ஆனால் அந்த ரூல் இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா? அந்த ரூல் வெறும் ஜீசஸ் மட்டும் அந்த ரூலை பண்ணலை. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த சிஸ்டத்தை இன்னொரு சிஸ்டத்தை, அதாவது இந்த சிஸ்டத்தை இன்னொரு சிஸ்டத்தால் ரீப்ளேஸ் பண்ணும்போது ஒரு டேஞ்சர் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நான் கேட்குறது புரியுதா? ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை கொண்டு வந்து உட்கார வைக்கிறோம். அதுக்கு தானே நம்ம எல்லாரும் ஓடெல்லாம் போட்டிருக்கிறோம், ரைட்? இப்போ அதனால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? மேக்சிமம் நிறைய நேரம் அங்கே எதுவுமே நடக்காது. காரணம் என்னன்னா, சிஸ்டம், மனிதர்கள் தான், ஆள் தான் மாறி இருக்காங்களே தவிர சிஸ்டம் என்ன ஆகலை, சேஞ்ச் ஆகலை, ரைட்? இப்போ இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இவ்வளோ நேரம் பாம்பு பார்த்தோம், அந்த பாம்புடைய கள்ளத்துக்கு வச்சு பார்த்தோம், அவங்க ரூல் பண்ணாங்க. இங்கே நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இவ்வளோ இப்போ படித்தது, ஆண்டவரும் ஆண்டவருக்காக மரித்தவர்களும் ஆண்டவருடைய ஐடியாலஜிக்காக தங்கள் உயிரை விடுவதற்கு துணிந்தவர்களும் ஒரு பெரிய குரூப், they going to rule. இப்போ எக்ஸாம்பிள் என்னன்னா, அங்கே மோனோபோலி கிடையாது, டெமோக்ரஸி கூட கிடையாது, அதையும் தாண்டி அங்கே ஹையரார்க்கியே என்ன கிடையாது, நோ ஹையரார்க்கி. அங்கே எல்லாருமே ரூலர்ஸ் தான். அதாவது அந்த சிஸ்டத்தை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, பட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற அந்த சிஸ்டம் அங்கே என்ன பண்ண போகிறது இல்லை. சாத்தான் ஃபாலோ பண்ண சிஸ்டம், சாட்டானிக் சிஸ்டம், அங்கே ஆண்டவர் என்ன பண்ண போகிறது இல்லை, ஃபாலோ பண்ண போகிறது இல்லை. அங்கே ஆண்டவர் கொண்டு வர சிஸ்டம். அதனால தான் நம்ம படிக்கிறோம், ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும், ஸோ கிங்லி ப்ரீஸ்ட்ஹுட். நம்ம எல்லாருமே we are all going to be rulers. அங்கே யாரும் நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷன்ஸ் கிடையாது. அதுதான் கிங்டம் ஆஃப் காட். கிங்டம் ஆஃப் காடோட பியூட்டி என்னன்னா, வலிமை உள்ளவர்கள் வலிமை இல்லாதவர்கள்னு கிடையாது,
குழந்தன் கிடையாது, விரியன் பாம்புன்னு கிடையாது, சிங்கம் கிடையாது. சிங்கம் தான் இறங்கி வந்து என்ன சாப்பிடுது? சிங்கம் ஏன் புல்லு வைக்கோல் சாப்பிடுது? வலிமை உடையவர்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டும். வலிமை பவர்ஃபுல் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். பவர்லெஸ் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பவர்ஃபுல் தான் தே ஹேவ் டு கம் டவுன். அங்கே சிங்கம் தான் இறங்கி வந்து என்ன சாப்பிடணும்? புல்லு சாப்பிடும். சிங்கம் தான் இறங்கி வரணும். ஸோ இந்த இறையரசுன்னு சொல்றது இந்த உலகத்துடைய சிஸ்டத்துக்கு ஆல்டர்னேட்டிவான ஒரு சிஸ்டம். இதுக்கு இந்த இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சிஸ்டத்துக்கெல்லாம் எதிர்மறையான ஒரு சிஸ்டம், ஒரு புது சிஸ்டம். அதைத்தான் அந்த மில்லேனியமில் வரும். அதுதான் கிங்டம் ஆஃப் காட்ல நடக்கும் அப்படின்னு சொல்றான். ஸோ கிங்டம் ஆஃப் காட்ல யாரெல்லாம் இந்த உலகம் யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிச்சோ அவங்கெல்லாம் அங்கே எங்க என்ன சீட்டில் உட்காந்துருக்குறாங்க. இந்த உலகம் யாரெல்லாம் வேணான்னு சொல்லிச்சோ, யூஸ்லெஸ் சொல்லிச்சோ, இந்த உலகத்துடைய சிஸ்டத்தில் யாரெல்லாம் ஒத்து வரலையோ அவங்கெல்லாம் ஆண்டோட சிஸ்டத்தில் அக்செப்ட் ஆகுறாங்க. அதுவும் பவர் உலகத்துடைய ரேஷியோவில் கீழே இருக்கிறவங்க கம்மிங் அப். ஸோ ரிவர்சல், தி என்டையர் ரிவர்சல். அதுக்கு நல்ல பைபிளில் பேரபிள் தான் ரிச்மேன் அண்ட் லாசரஸ் பேரபிள். நல்லா இருந்த ரிச்மேன் வாசல் இருந்த லாசருக்கு சாப்பாடு கொடுக்கல. ஆனால் இப்போ ரிச்மேன் அங்கே இருக்கக்கூடிய லாசர்கிட்ட என்ன கேட்குறான்? தண்ணி கேட்குறான், ஒரு சொட்டு. அவ்வளோதான் ஸ்டோரி. ஸோ என்னன்னா, நீ அவனுக்கு சாப்பாடு கொடுக்கல, ஆனால் அவங்ககிட்ட நீ என்ன கேட்குற? அதுதான் ரிவர்சல். ஸோ அந்த சிஸ்டத்தை கடவுள் சேஞ்ச் பண்ணுறார். அந்த சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணுறாரு. அந்த சிஸ்டத்தில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறான்னா, யாரெல்லாம் இப்போ இருக்க எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தில் நசுக்கப்பட்டார்களோ அவர்கள் எல்லாரும் ஆண்டோட சிஸ்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. இது யாருக்கு சொல்லப்படுதுன்னா, இப்போ சஃபர் ஆகி கொண்டு இருக்கிற ஒருத்தவங்களுக்கு என்ன பண்ணப்படுது? ஸோ கவலையோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் ஐயோ என் லைஃப் இப்படி இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதல். இல்லை, ஆண்டோடைய மில்லேனியம் ரூலில் திங்ஸ் வில் சேஞ்ச் இல்லை, ஒரு ஹோப் தரப்படுது. ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம மில்லேனியம் கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் மில்லேனியம் பற்றி இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க. இன்னும் கிங்டம் ஆஃப் காட் எப்படி இருக்கும், எப்படி இருக்க போகுது அப்படின்ற உங்களுடைய விஷனை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நம்ம நெக்ஸ்ட் வீக் பேசலாம். நெக்ஸ்ட் வீக் மேபி தி லாஸ்ட் வீக் ஃபார் அவர் கிளாஸ். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீக்கில் ஒன்று இருக்குது. ஜீவ புஸ்தகம் என்ன பண்ணப்படுது? திறக்கப்படுது. ஸோ கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆல்சோ வில் பி கிவன் டு யூ. ரைட். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீ தந்த நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் மறுபடியுமாக ஆண்டவர் இந்த கிளாஸ்க்கு வரவும், ஆண்டவரே நாங்கள் நிறைய விஷயங்களை பற்றி பேசவும் கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஆட்டுக்குட்டியானருடைய கல்யாண விருந்து ஆண்டவரே அது ஆயத்தப்படுத்தப்படுகிறது. நாங்கள் அந்த பேன்கோட்டில் பங்கேற்க எங்களுக்கு பலன் தாரும் சுவாமி. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் ஆண்டவரே சாத்தானுடைய ஐடியாலஜி இல்லை ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஐடியாலஜியை ஃபாலோ பண்ண எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. நாங்கள் அந்த 1000 வருட அரசாட்சியிலே ஆண்டவரே உமது அரசு ஸ்தாபிக்கப்படுகிற அந்த நாளிலே நாங்களும் உம்மோடு அமர்ந்திருக்கிற அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் சுவாமி. அக்கறையிலே அந்த கண்ணாடி கடலின் அருகே ஆண்டவரே திரளான மக்கள் ஒன்று கூடி அல்லேலுயா என்று சொன்னார்களே, அந்த அல்லேலுயா கூட்டத்தில் நாங்களும் இணைந்திருக்க எங்களுக்கு பலன் தாரும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அன்பின் ஆண்டவர் இயேசு ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.